Dear learners, I am Hepzibah, Assistant Professor of Business Administration, Wow Vajika Women's College of Arts and Science, Kailpatnam. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ங்கிற சப்ஜெக்டில் வென்ச்சர் கேபிட்டல் ஃபைனான்ஸிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வென்ச்சர் கேபிட்டல் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஆனால் அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட தேவையான பணம் இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்கில் லோன் வாங்குவோம், இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து பாரோ பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருமே நம்மளுக்கு தரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த மாதிரி வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட்னால் ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் ஆர் பிஸ்னஸ் ஐடியா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்காக ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாம் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ராஃபிட்டை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் வென்ச்சர் கேபிட்டல் ஃபைனான்சிங். பொதுவாக வென்ச்சர் கேபிட்டல் ஃபைனான்சிங் வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த வென்ச்சர் கேபிட்டல் ஃபினான்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னாக்கா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு எல்லாம் இந்த வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி அதிலேருந்து அந்த ஷேரை வந்து இவங்களும் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. இவங்களும் அந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு ஓனராக வந்து ஆக்ட் பண்ணிப்பாங்க. இவங்களும் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகிப்பாங்க. So then it is basically the money invested by an outside investor to finance a new, growing or troubled business. The money invested by capitalists is an exchange for an equity stake in the business rather than giving as a loan. ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து இப்போ பேங்க் வந்து ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் டேக்கன் அஸ் அ பிஸ்னஸ் லோன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு நம்மளோட ப்ராஃபிட்டில் வந்து ஷேர் வாங்கிப்பாங்க. ஸோ தேட்ஸ் வை வி கேன் கால் இட் அஸ் ஈக்விட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னாக்கா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வென்ச்சர் கேபிட்டல். ஸோ வென்ச்சர் கேபிட்டலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் நியூ ப்ராடக்ட் வித் மாடர்ன் டெக்னாலஜி பிகம் கமர்ஷியலி ஃபீஸிபிள். ஸோ நியூ ப்ராடக்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வித் மாடர்ன் டெக்னாலஜி. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், வென்ச்சர் கேபிட்டல் வந்து ஹைலி டெக்னாலஜி ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு தான் they give more importance. So it promotes export oriented units to earn more foreign exchange. So foreign exchange earn பண்ணுற யூனிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வென்ச்சர் கேபிட்டல் ஃபைனான்சிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் இவங்க they not only provide financial assistance, they also provide managerial, technical and other assistance in the particular startup. Then நீங்கள் பார்த்தோன்னாக்க கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இவங்க ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஃபண்டை ப்ரொவைட் பண்ணுறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தே பிகம் த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்க விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லையா ரெஜிஸ்டர் பண்ண வச்சு நம்மளோட கேபிட்டல் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. தென் இட் ப்ரொமோட்ஸ் மாடர்ன் டெக்னாலஜி. அஃப்கோர்ஸ் நான் சொன்னேன், ஹை ரிஸ்கி அஸ் வெல் அஸ் ஹை டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் தே கிவ் finance. Then they provide finance to many sick units. இப்போ சில யூனிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஷர் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். ஒரு காலம் நல்ல டிமாண்ட் இருந்திருக்கும், நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க சப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் டியூ டு லேக் ஆஃப் ஃபைனான்ஸ் அவங்களால வந்து ரன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் போயிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த வென்ச்சர் கேபிட்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னாக்க ஃபீச்சர்ஸ் ஆஃப் வென்ச்சர் கேபிட்டல். வென்ச்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நியூ என்டர்பிரைசஸ் தட் அடாப்ட் நியூ டெக்னாலஜி டு ப்ரொடியூஸ் நியூ ப்ராடக்ட் பிகாஸ் தேர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டு கெயின் ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். இன்னொன்று பார்த்தோன்னாக்கா ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஹை ரிஸ்க் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து வென்ச்சர் கேபிட்டல் ஃபைனான்சிங் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஹைடெக் ப்ராஜெக்ட். ஸோ வென்ச்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்க, ஹைடெக் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது தட் இஸ் ஏரியாஸ் யூஸிங் நியூ டெக்னாலஜிஸ் அஸ் தே கெயின் ஹையர் ரிட்டர்ன். தென் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து நான் சொன்னேன், அவங்க வந்து ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறக்கோ இந்த மாதிரி டைம்லலாம் இந்த வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து
ரொம்பவே யூஸ் ஆகுறாங்க. ஸோ லென்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போது சில ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப வருஷம் வந்து ஆகும். ஸோ அந்த டில் கம்ப்ளீஷன் வரைக்கும் இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நேச்சர் ஆஃப் ஃபர்ம்ஸ், ஸோ யூஸ்வலாக வெஞ்சர் கேபிட்டல் ஃபைனான்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் ஃபர்ம்ஸ்க்கு வந்து, எஸ்பெஷலி அவங்களோட இயர்லி ஸ்டேஜ், அவங்க டெவலப் ஆகிற ஸ்டேஜில் தான் இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. So many of the firms are new, then highly technology oriented companies. Next நம்ம பார்த்தோம்னாக்க process of venture capital financing. First பார்த்தோம் of a deal தான் first step. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டீல் தான், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போட்டே ஆகணும். ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணிலாம் இருக்கும் அப்படின்னா ரெஃபரல் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் இந்த டீல் ஆரிஜினேஷன் வந்து இருக்கும். ஸோ ரெஃபரல் சிஸ்டம் எப்படிலாம் இருக்கும், ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கு எப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னாக்கா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக, பேரண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், தென் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து ரெஃபரல் சிஸ்டம் வந்து கிடைக்கும். தென் செகண்ட் ப்ராசஸ் இஸ் ஸ்க்ரீனிங். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஸ்க்ரூட்டினைஸ் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ், எதுலலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. ஸோ எது பேஸ் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னா சர்டன் க்ரைட்டீரியா இருக்குது. மார்க்கெட், ஸ்கோப், டெக்னாலஜி ஆர் ப்ராடக்ட், சைஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட், ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், ஸ்டேஜ் ஆஃப் ஃபைனான்சிங் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணதுக்கு அப்புறவு அவங்கக்கிட்ட தே ஹாவ் ஃபேஸ் டு ஃபேஸ் டிஸ்கஷன். ஏன்னா சில கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதனால் அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் டிஸ்கஷன்ஸ் வச்சுருப்பாங்க. தேர்ட் ஸ்டெப் இஸ் இவாலுவேஷன். ஸோ ஆஃப்டர் ஸ்க்ரீனிங் அ டீட்டெயில் ஸ்டடி இஸ் டன். ஏன்னா சம் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் விச் ஆர் ஸ்டடிட் இன் டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் வித் ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல், ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் த ஆண்டர்ப்ரனர், ஃப்யூச்சர் டர்ன் ஓவர், இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த இவாலுவேஷன் ப்ராசஸில் வந்து ப்ராஜெக்ட் கெப்பாசிட்டியை மட்டும் இவாலுவேட் பண்ண மாட்டாங்க, அந்த ஆண்டர்ப்ரனர்ஸோட கெப்பாசிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க. அவங்களோட குவாலிட்டிஸ், அவங்களோட ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் காம்பிடன்ஸ், அவங்களோட மார்க்கெட்டிங் எபிலிட்டிஸ், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. டீல் நெகோசியேஷன். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணதுக்கப்புறம் தான் டீல் நெகோசியேஷன் போகிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த டீலை வந்து ஃபார்முலேட் பண்ணுறாங்க. ரெண்டு பார்ட்டியும், அதாவது கிளைண்ட்ஸும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டும் நெகோஷியேட் பண்ணுறாங்க. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க போட போகிறாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ரெண்டு பார்ட்லையும் எந்த மாதிரி ஷேர் பண்ண போகிறாங்க, ரைட்ஸ் ஆஃப் த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அண்ட் த ஆண்டர்ப்ரனர், இதெல்லாம் வந்து இந்த டீல் நெகோசியேஷன் வந்து பேசுவாங்க. Then post investment activities. Once the deal is finalized, venture capitalists become the part of the venture. அதாவது ஸோ ஒன்ஸ் டீல் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறவு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து அந்த கம்பெனியோட பார்ட்னராக ஆயிடுறாங்க. ஸோ அவங்களோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்க அதில் வந்து டேக்கப் பண்ணிடுறாங்க. தென் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டார். எப்போ ஏதாவது ஃபைனான்ஷியல் ரிஸ்க் எதுவும் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இன்வால்வ் ஆவாங்க. தென் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருப்பாங்க. லாஸ்ட் ஸ்டெப் இஸ் எக்ஸிட் பிளான். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸிட் பிளான் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்டென்ட், டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இதெல்லாம் பொறுத்து இருக்கும். எக்ஸிட் பிளானில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மினிமம் லாஸ் அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் எப்படி எக்ஸிட் பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி விட்டு வெளியே எப்படி வருவாங்கன்னா த்ரூ ஐபிஓஸ், தட் இஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனி வந்து ஃபஸ்ட் டைமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் பண்ணதுக்கப்புறவு பப்ளிக்ஸ்ட்டு அவங்களோட ஷேர்ஸை ஃப்ளோட் பண்ணுறது தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்கிறோம். அது போக வேறு ஏதாவது கம்பெனிஸ் அக்யூர் பண்ணிக்கிடலாம், அவங்கள வாங்கிக்கிடலாம். இல்லைன்னா அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டே அந்த கம்பெனியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம், பை அண்ட் அவுட்சைடராக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்சிங்கோட ப்ராசஸ். ஸ்டேஜஸ் இன் வெஞ்சர் கேபிட்டல் ஃபைனான்சிங். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சீடு கேபிட்டல். ஸோ இதுதான் ஏர்லி ஸ்டேஜ் ஃபைனான்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெஞ்சர் கேபிட்டல் இந்த டீல்லாம் ஆரம்பித்ததுக்கு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து அவங்க R&D ஃபைனான்சிங்கை வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபைனான்சிங். அதாவது இனிஷியலாக ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் ஸ்பெண்ட் பண்ணணும். இட்ஸ் லைக் ஸோ இனிஷியல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இந்த சீட் கேபிட்டல் அவங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஆண்டர்ப்ரனர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி டெக்னாலஜி அண்ட் மார்க்கெட் ரிலேட்டடாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் இன்னோவேஷன் இந்த என்டர்பிரைஸ், தென் ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ், இது எல்லாமே செக் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து சீட் கேபிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஃபைனான்சிங். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்த்தோம் சீட் கேபிட்டல், ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணுறதுக்கு எல்லா அமௌண்ட்டையும் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் ஃபைனான்சிங். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியல் மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் அப் ஃபைனான்சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இதில் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து சர்டன் இன்ஃபர்மேஷனை வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும், அதாவது ஃபைனான்சிங். ஸோ ஸ்டார்ட் அப் ஃபைனான்சிங்னா என்னென்னா இனிஷியல் மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதில் எதுக்காக ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபைனான்ஸ். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்ருக்கேன், இனிஷியல் ஸ்டேஜ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சு. நான் இப்போ ஸ்டார்ட் அப் ஃபைனான்சிங் ஸ்டேஜில் இருக்கும்ச்சில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோடய கம்பெனிக்கு வந்து ஃபைனான்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் சர்டன் இன்ஃபர்மேஷனை வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணால் அவங்க வந்து எனக்கு ஸ்டார்ட் அப் ஃபைனான்சிங் கொடுப்பாங்க. அதாவது என்னோடய ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிஸ்னஸ் நான் சொல்லணும், தென் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் டு பி மேனுஃபேக்சர்ட் ஆர் ரெண்டட், தென் மார்க்கெட் எனக்கு எப்படி இருக்குது, டெக்னிக்கல் ப்ராசஸ் என்னெல்லாம் இருக்குது, தென் டெக்னாலஜிக்கல் அப்சலசன்ஸ் எதுவும் என்னோடய ப்ராசஸில் இருக்குதா, என்னோடய ஃபைனான்ஷியல் ஹிஸ்ட்ரிஸ் எப்படி இருக்குது, ஃபார்வர்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டர்ன் ஓவர் ப்ராஃபிட், கேஷ் ஃப்ளோஸ், இது எல்லாமே நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னால் தான் அவங்க எனக்கு ஸ்டார்ட் அப் ஃபைனான்சிங் வந்து தருவாங்க. தேர்ட் ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ் ஃபினான்சிங். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்தர் ஃபண்ட் எனக்கு தேவைப்படும் இல்லையா. ஏன்னா நான் வந்து மார்க்கெட் பண்ணணும், தென் என்னோடய ப்ராடக்ட் வந்து நான் மார்க்கெட் பண்ணணும். பட் மார்க்கெட் பண்ணாலும் ஐ வில் நாட் கெட் ப்ராஃபிட். அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய ஃபைனான்ஸை வந்து யார் மீட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து மீட் பண்ணுவாங்க. தென் ஃபோர்த் ஸ்டெப் இஸ் ஃபாலோ ஆன் ஃபைனான்சிங். ஸோ ஃபாலோ ஆன் ஃபைனான்சிங் வந்து செகண்ட் ரவுண்ட் ஃபைனான்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து சேல்ஸ்க்கு போயாச்சு, அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து சர்டன் ஃபண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா மார்க்கெட்டிங் நம்ம போனதுக்கு பிறகு நம்மளுக்கு நிறைய சேல்ஸ் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து we need a huge amount of funds. ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுறது தான் ஃபாலோ ஆன் ஃபைனான்சிங். தென் எக்ஸ்பேன்ஷன் ஃபைனான்சிங். ஒன்ஸ் நம்மளோட ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் நம்ம போனதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் நம்ம கம்பெனியை அப்படின்னா அந்த டைமில் வந்து we need some finance. ஸோ ஒருவேளை நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கொண்டு போகலாம், ஆர் we need additional working capital. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோன்னா ஃபாலோ ஆன் ஃபைனான்சிங். தென் எக்ஸ்பேன்ஷன் ஃபைனான்சிங். ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட் வந்து கமர்ஷியலைஸ் ஆனதுக்கப்புறவு நம்ம கம்பெனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைனான்ஸ் தேவைப்படும். எந்த மாதிரி ஏரியாஸ்லாம் ஃபைனான்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், எல்லாம் அடிஷ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ண முச்சில் we need additional amount of working capital. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஃபினான்சிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபைனான்சிங். இது என்னென்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை வாங்குறதுக்காக கொடுக்குற ஃபைனான்சிங் தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபைனான்சிங். தென் டர்ன் அரவுண்ட் ஃபைனான்சிங். இந்த டைப் ஆஃப் ஃபைனான்சிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை நம்மளோட அந்த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து அன்ப்ராஃபிட்டபிள் பொசிஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறது தான் டர்ன் அரவுண்ட் ஃபைனான்சிங். ஏன்னா நம்ம வந்து சர்வைவல் ஆகணும் இல்லையா, அதுக்கு கொடுக்குறது தான் டர்ன் அரவுண்ட் ஃபைனான்சிங். தென் மேனேஜ்மெண்ட் பை அவுட்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் பை அவுட் அப்படின்னா என்னென்னா
அக்யூசிஷன், அதாவது நம்ம அந்த கம்பெனியோட லார்ஜர் பார்ட்டை வந்து நம்ம வாங்கி நாம் அதுக்கு ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணி நம்ம பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதா என்னதுன்னா மேனேஜ்மெண்ட் பைஅவுட்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் பையின்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நம்ம என்ன மேனேஜ்மெண்ட் பையின்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை வந்து அவுட் சைடர்ஸை வச்சு பர்ச்சேஸ் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் பையின்ஸ். லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம பார்த்தோன்னாக்கா மெசனைன் ஃபைனான்சிங். நம்ம கம்பெனி வந்து ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு நம்ம ஃப்ளோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த மெசனைன் ஃபைனான்சிங் வந்து யூஸ் ஆகுது. அதனைன் ஃபைனான்சிங் வந்து எப்படிலாம் இருக்கலாம்னா எய்தர் டெட்டாக இருக்கலாம், இல்லைனா ஈக்விட்டி ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக வந்து இருக்கலாம். ஸோ திஸ் ஆர் ஆல் த ஸ்டேஜஸ் இன் வெஞ்சர் கேபிட்டல் ஃபைனான்சிங். அட்வான்டேஜஸ் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோன்னாக்கா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கம்பெனி. ஸோ வெஞ்சர் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் நிறையா நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்ம கம்பெனி வந்து பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னா பேங்க் லோனோ இல்லைனா ரிமைனிங் மெத்தட்ஸோ நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து வெஞ்சர் கேபிட்டல் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Then expertise join in the company. So venture capitalists they provide valuable expertise and advice and industrial connections. நம்ம மற்றவங்க கிட்ட வந்து இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறதுனால மார்க்கெட் பற்றின நாலேஜ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் கூட வந்து அவங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல். தென் பெட்டர் மேனேஜ்மெண்ட். இவங்க வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் இருக்க மாட்டாங்க, அதே டைமில் வந்து பிஸ்னஸ் மேனேஜராகவும் இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தோன்னாக்க வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு பார்ட் ஆஃப் த ஷேர் வந்து அவங்க கையில் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டோட நல்லது கெட்டதில் வந்து அவங்க பங்கேற்க வந்து ரைட்ஸ் இருக்குது. தென் நோ ஆப்ளிகேஷன் டு ரீபே. ஸோ இப்போ வெஞ்சர் கேபிட்டல் வந்து வெஞ்சர் கேபிட்டலும் நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸாக வெஞ்சர் கேபிட்டலில் இருக்கிறதுனால நாம் வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க பார்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ், நம்மளோட ப்ராஃபிட்லேயும் அவங்களுக்கு வந்து ஷேர் இருக்குது. தென் வேல்யூ ஆடட் சர்வீசஸ். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க, மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. தென் ஓவரால் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியும் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல் ஃபைனான்சிங். ஸோ இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு டீல் ஆரிஜினேட் பண்ணணும், தென் இவாலுவேட் பண்ணணும், டீல் நெகோசியேஷன் இருக்குது. கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம கூட இன்வால்வ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். தென் லாஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஏன்னா வெஞ்சர் கேபிட்டல் ஃபைனான்ஸும் நம்ம ஒன் ஆஃப் த மெம்பர் ஆகிறதுனால அவங்களும் நம்மளோட பிஸ்னஸில் வந்து பார்ட்டாக இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் நிறைய க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. தென் லாஸ் ஓவர் டெசிஷன். லாஸ் ஓவர் டெசிஷன் பொறுத்த வரைக்கும் வெஞ்சர் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்மளோட கம்பெனியோட எல்லா ப்ராசஸ்லேயும் எல்லா ஆப்ரேஷன்ஸ்லேயும் அவங்களும் இருப்பாங்க. அப்போது சில நேரம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு நம்ம பிஸ்னஸ் பிளான் ரிலேட்டடாக எதுவும் டெசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கன்சல்ட் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா தே ஆர் அன்சாட்டிஸ்ஃபைடு வித் த டெசிஷன். ஸோ அதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. தென் நோ கான்ஃபிடென்ஷியலிட்டி. வெஞ்சர் கேபிட்டல் பீப்புள் வந்து என்னென்னா they treat information confidentially. sometimes என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில இதில் சைன் பண்ண மாட்டாங்க, இல்லை சம்டைம்ஸ் they never disclose the agreement. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அக்கௌண்ட்ஸ், போர்ட் மீட்டிங் இதிலலாம் வந்து அவங்களோட சிக்னேச்சரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் டைம் டேக்கிங் அண்ட் அன்சர்டின். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, 5 years பண்ணணுன்னு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 7 years or 8 years வந்து இழுத்துட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இட்ஸ் அ ட்ராபேக் ஃபார் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஏன்னா அவங்க நினச்சிருப்பாங்க குறிப்பிட்ட இந்த 5 yearsக்குள்ளே நம்ம ப்ராஜெக்டை முடிச்சுக்கணும்னு நினச்சிருப்பாங்க, பட் இட் டேக்ஸ் டைம்.
ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்க நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். தென் லாங் ரன். ஸோ லாங் ரன் இன் த சென்ஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே லாங் டேர்ம் கோலாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு எப்போ கிடைக்குன்னா ரொம்ப லேட் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சம் ஆஃப் த ரிவ்யூ கொஸ்டின். வென்ச்சர் கேபிட்டல் இஸ் a நியூ phenomena originated in USA. Dash is the venture capital assistant at the stage of development of business idea. Seed capital. In the implementation stage of a project, venture capital firms provide dash finance, startup finance. Then some of the questions. State the features of venture capital. Explain the process of venture capital. Explain the different stages of venture capital financing. Thank you. Dear learners, நாம் இந்த வீடியோவில் வென்ச்சர் கேபிட்டல்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ப்ராசஸ், தென் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் வென்ச்சர் கேபிட்டல் ஃபைனான்சிங் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் புது டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.